ஆதியாகமம் 26 சம்பவம் தெரியும். ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, அதுக்காக தான் காமிக்கிறேன். அவன் எப்படி வாழ்ந்தானோ அதே போல் நீங்கள் வாழணும். தேசத்தில் பஞ்சம். பஞ்சம்னா என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிஸ்னஸ் லாஸ். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இவன் எகிப்துக்கு பஞ்சம் அடைக்க போகிறான். போகிற வழியில் கெராருங்கிற ஊரில் போயிட்டு இருக்கான். பெலிஸ்திய நாட்டை கிராஸ் பண்ணுறான். கிராஸ் பண்ணும்போது இவர் கிராஸ் பண்ணிட்டாரு. இதே இடத்துல இங்கே உட்காந்துரு, பஞ்சமாக இருக்கிற இடத்துல உட்காந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை செழிக்கக்கூடிய எம்பவர்மெண்ட்டை கொடுப்பேன். இல்லைங்க, இங்கே ஒன்றுமே வழி இல்லைங்க. நீ ஆபிரகாமுடைய சீடா, வித்தா. ஆபிரகாமுடைய சீடு ஒரு இடத்துல விதைக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த இடம் செழிப்பாக மாறும். நீங்கள் ஆபிரகாமுடைய சீடு ஒரு இடத்துல விதைக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல உடன்படிக்கையின் தண்ணீர் ஊற்றப்படுகிறதா? நீங்கள் அந்த இடத்துல செழிப்பாக இருக்கணும். கர்த்தர் சொன்னா நீ கஷ்டப்பட வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லலை, உன் கூட இருப்பேன். நான் கூட இருந்தேன்னா நான் கஷ்டப்பட மாட்டேன், அப்போ நீனும் கஷ்டப்பட மாட்டேன். 13ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவனாகி. ஏன் ஐஸ்வர்யவனாயிட்டான்? எம்பவர்மெண்ட் கொடுத்துட்டார்.